என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் மாசி மாதம் 6ஆம் நாள் புதன்கிழமை. சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கார். மேஷராசி என்பர்களே, லாபத்தில் சந்திர பகவான் தொட்டதெல்லாம் லாபம். உங்க லாபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன், புதன், ராகு, சுக்கிர பகவான், சந்திர பகவான் என்று 5 கிரகங்களுடைய கூட்டு. பொறுமையாக செயல்படக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய வெற்றி வரும். இந்த 5 கிரக கூட்டில் நிதானம் தவறியவர்கள், அவசரப்படக்கூடியவர்களுக்கு பெரிய சிக்கலை கொடுத்துடும். ரொம்ப பொறுமையாக செயல்படணும். உறவுகள் சில நேரம் நமக்கு எதிராக செயல்பட்டால் கூட நம்ம பொறுமையாக இன்னைக்கு இருந்துக்கணும். அலுவலகத்தில் உயர் பதவிகள் சிலருக்கு தேடி வரும், சிலருக்கு உயரதிகாரிகளோட மோதல் வரும். பிஸ்னஸ் லாபம் தரும். ரிஷபராசி என்பர்களே, 10ஆம் இடத்துல சந்திர பகவான். சிலருக்கு வேலை பார்க்குற இடத்துல ஒரு நிர்பந்தம் இருக்கும். முடிக்க முடியாத டார்கெட்டை கொடுத்து முடியும்பாங்க. அதே நேரத்தில் புதிய வேலை சிலருக்கு கிடைக்கும். ராகு பகவானும் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இது மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு பிஸ்னஸில் தரப்போகிறது. பெரிய பெரிய பிரம்மாண்ட முயற்சிகள், லாபம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். மிதுனராசி என்பர்களே, பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கு. மனுஷாவை பார்க்கும்போது என்ன சொல்கிறோம்? அவனுக்கு என்ன பாக்கியவன், பாக்கியசாலிங்கிறோமே. பெண்களை பற்றி சொல்கிற போதே சௌபாக்கியவதிங்கிறோம். அந்த பாக்கியம் வாழ்க்கையில் இருந்தால் போதும், வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இன்னைக்கு தந்தையினால் பாக்கியம், தாயினால் பாக்கியம், பிஸ்னஸ்னால பாக்கியம், கல்வியினால் பாக்கியம், கல்யாண செய்தியினால் பாக்கியம். அப்படி மிதுனராசி அமர்க்களப்படுறது. கலைஞர்கள் உயரக்கூடிய நல்ல நாள். கடகராசி என்பர்களே, இந்த கடகராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப பிறரை நம்புகிறீங்க, பிறர் மீது அன்பு வைக்கிறீங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதனால் பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி உண்டு. 8ஆம் இடத்துல சந்திரன் போறார். சந்திராஷ்டமம். யாரையும் பகிச்சுக்க வேண்டாம், எந்த சுடுசொல்லும் சொல்ல வேண்டாம், பெரிய எதிர்பார்ப்பும் வச்சுக்க வேண்டாம். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, அதுதான் முக்கியம். உங்கள் அம்மாவுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. நல்ல தனவரவு வரும். பிஸ்னஸ் முயற்சிகளை கொஞ்சம் நிதானமாக செய்வது வெற்றியை தரும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய கூட்டாளிகள் இப்போ கிடைப்பாங்க. புதிய புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு யாரால் பலம் என்று சொன்னால் சுய பலம் கிடையாது. இப்போ நண்பர்களால் பலம். அதைத்தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ராசிநாதனே 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார். நண்பேண்டா அப்படின்னு நண்பர்கள் அவர்கள் புடைசூழல் இருக்கிற போது உங்களுக்கு பெரிய வெற்றி வந்து சேரும். இந்த நாள் உங்களுக்கு பிஸ்னஸில் லாபம், வெளிநாட்டு வாய்ப்பு அப்படி கூடி வரும். நல்ல லாபமான நாள். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம். சில பேர் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு டெவலப் ஆகுமானா நல்ல பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் உண்டு, கடன் உதவி கிடைக்கும். அதுக்கு ஆனால் ஹெல்த் தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். மெடிக்கல் அட்வைஸை தவறாமல் எடுக்கிறோம். டாக்டர் இத்தனாம் தேதிக்கு வாங்குன்னு சொன்னார்னா அந்த தேதி கன்சல்டேஷனுக்கு போயிடணும். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரமும் பிரச்சனைகள், மூட்டு பிரச்சனை, ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்க வச்சுக்கோங்க. மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறது நல்லது. துலாம் ராசி என்பர்களே, மிக மகிழ்ச்சியான ஒரு நாள். 5ஆம் இடம் வலுத்திருக்கு. குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள். எவ்வளவு தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வம் போலாகுமா? அந்த குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பிஸ்னஸில் டெவலப்மெண்ட், மனசுக்கு மகிழ்ச்சி, கல்யாண செய்தி கூடி வருவது, கல்யாணமாய் குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியம், அப்படி நல்ல நாள். விருச்சிக ராசி என்பர்களே, புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படிலாம் உண்டு. 10+1+2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம்.
அதே மாதிரி நல்ல ஆடைகள் வாங்கக்கூடிய யோகம், இது எல்லாம் இருக்கு. ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். தனுசு ராசி என்பர்களே, பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். புதிய புதிய பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். பிஸ்னஸில் புதிய முயற்சி பண்ணுவீங்க, வெற்றிகரமாக அமையும். ஆன்லைன் கோர்ஸ் இன்னைக்கு ஜாயின் பண்ணுறவர்கள் பாக்கியவான்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய லாபம் இந்த கோர்ஸ்னால உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். பயணங்கள் அமையும். மகர ராசி என்பர்களே, காசு பணம் துட்டு சேரக்கூடிய நாள். நல்ல பொருளாதார லாபம், பொருளாதார மேன்மை இருக்கும். பேச்சில் அப்படி ஒரு பெருமிதம் இருக்கும். நான் யார் தெரியுமா, என் பரம்பரை என்ன தெரியுமா, அப்படிலாம் பேசக்கூடிய நாள். தன்னுடைய பதவியை உயர்த்தி பேசக்கூடிய நாள். நல்ல தனலாபமும் வாக்கு பலமும் சேர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள். எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் அல்ல பேரும் புகழும் பெறுவாங்க. கும்பராசி என்பர்களே, நம்ம ராசிக்குள்ளதான் எத்தனை கிரகம் பாருங்க. சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன், ராகு, அவ்வளவு கிரகங்கள். இந்த நாள் நிதானமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய வெற்றிகளை பெறும். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். மனதில் பல்வேறு விதமான குழப்பங்கள், சிந்தனைகள் வந்துட்டு போகும். நிதானமாக ஒவ்வொரு முடிவையும் ஹேண்டில் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும். அது பிஸ்னஸோ குடும்பமோ வேலை பார்க்கக்கூடிய விஷயமோ நிதானமாக ஹேண்டில் பண்ண பெரிய வெற்றிகள் உண்டு. மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் 12ஆம் இடம் வலுத்திருக்கு. சிலருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் உண்டு. சிலருக்கு கொஞ்சம் ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் கொடுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் வியாபார லாபம் தரும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அமையும். தன லாபம் தரும் நல்ல நாள். நிறைய செலவுகளும் இருக்கும், ஆனாலும் மகிழ்ச்சி இருக்கும். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?